7ஆம் வகுப்பு முதல் பருவம் கோண இருசமவெட்டி எப்படி வரையுதுன்னு நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கவராயம் மற்றும் பாகைமானி, கோணமானின்னு சொல்லுவோம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு 80 டிகிரி கோணம் வரைஞ்சி அதுக்கு கோண இருசமவெட்டி எப்படி வரையுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணுங்க, ஒரு நேர்கோடு வரைஞ்சிக்கங்க. இப்போ என்ன பண்ணுங்க, 80 டிகிரிக்கு நேராக புள்ளி வச்சு, ஏன்னா நம்ம 80 டிகிரி தான் வரைய போகிறோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டிகிரி இருக்கும், 80 டிகிரி இருக்கும். புரியுதுங்களா? இனிமே தான் முக்கியமானது, கவனிங்க. இப்போ என்ன பண்ணுங்க, கவராயத்தை எடுத்துக்கிட்டு கவராயத்தோட முள்பகுதி வந்து இந்த தொடக்க புள்ளியில் இருக்கிற மாதிரி, இந்த கோணம் உருவானுச்சு இல்லையா, அந்த முனையில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பென்சிலோட முனையை வந்து கொஞ்சம் அகலமாக விரித்து இந்த 2 கோட்டையும் வெட்டுற மாதிரி இந்த மாதிரி ஒரு வில் வெட்டிக்குங்க. இப்போ இந்த வில் வந்து இந்த 2 கோட்டையும் எங்கே வெட்டி இருக்கோ அதில் வந்து முள்ளை வச்சு சென்ட்ரா ஒரு வில் வெட்டுங்க. அதே போல் மேல் பகுதியிலும் எங்கே வெட்டி இருக்கோ அதில் வந்து முள்ளை வச்சு இந்த வெட்டினது மேலே திரும்பி வெட்டிக்குங்க. புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, இது ரெண்டுத்தையும் இணைச்சிக்கோங்க. எதை, இந்த முனையையும் இந்த வெட்டின புள்ளியையும் இணைச்சிக்கோங்க. இவ்வளோதான். இப்போ இந்த கோடு வந்து நம்ம புதுசாக போட்ட கோடு வந்து இந்த 80 டிகிரியை 2 சம பாகமாக பிரிச்சிருக்கும். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 டிகிரி இருக்கும். வேணா அளந்து பார்த்துக்குங்க. பாருங்க, கரெக்டாக நமக்கு 40 டிகிரி இருக்குது. சரியா?